அனைவருக்கும் உற்சாகமான மாலை வணக்கம். எதிர்பாராத முத்தம். பெண்ணழகி தண்ணீர் துறைக்கு. உலகம் விளக்கம் உரைக்கில் திசையில். மலர்ந்தது செங்கதிர், மலர்ந்தது காலை. வள்ளியூர் தன்னில் மறைநாய்க்கன் வீட்டு புள்ளிமான் வெளியில் புறப்பட்டு அதுவாம் நல பூவிலி நிலத்தை நோக்க கோல சிற்றிடை கொடி போல துவளச் செம்பு குடத்தில் இடதுகை சேர்த்தும் அப்படி இப்படி வலதுகை அசைத்தும் புறப்பட்ட மங்கை தான் பூங்கடி என்பவள். நிறப்பட்டாடை நெகிழ்ந்தது காற்றில், பாதச்சிலம்பு பாடிற்று. நிலாமுகம் சீதளம் சிந்திற்றாம், செவ்விதழ் மின்னிற்றாம். பெண்ணழகிய அன்னப்பேடு போல சில்கையில் வண்ணக்கலாப மயில் போல் மற்றொரு வனிதை வழக்கப்படி வந்து சேர்ந்தாளாம். புனிதை அவள் பெயர். புனல் மொள்ளுதற்கும் குளிப்பதற்கும் சென்றார் குளக்கரை நோக்கி கொஞ்சி பேசிய நீராடு பெண் நினைத்தாரோடு பூங்கோதை. வள்ளியூர் தென்புறத்து வனசப்பும் பொய்கை தன்னில் வெள்ள நீர் தழும்ப வெள்ள மேலெல்லாம் முகங்கள் கண்கள் எள்ளுப்பூ நாசி கைகள் எழிலொடு மிதக்க பெண்கள் தெள்ளு நீராடுகின்றனர், சிரிக்கின்றனர், கோவுகின்றார். பச்சிலை பொய்கையான நீலவான் பரப்பில் தோன்றும் கச்சித முகங்கள் என்னும் கரையிலா நிலா கூட்டத்தை அச்சமயம் கிழக்கு சூரியன் அறிந்து நாணி உச்சி ஏறாது நின்றே ஒளிர்கிறான் நொச்சி கூப்பின். படிகத்து பதுமை போன்றால் நீந்துவாள் ஒருத்தி பாங்காய் வடிகட்டும் அமுதப்பாட்டை வானலாம் இறைப்பான் ஓர் பெண். கடிமலர் மீது மற்றோர் கைமலர் வைத்து கிள்ளி மடி சேர்ப்பால் மற்றொருத்தி. வருமூழ்கும் ஓர் பொன்மேனி. புனலினை இறைப்பார் ஆங்கே பொத்தென்று குதிப்பார் நீரில். எனை பிடி என்று மூழ்கி இன்னொரு புறம் போய் நிற்பார். புனைவுடை அவிழ்த்து பொல்கை புனலினை மறைப்பார். பூத்த இனமலர் அழகு கண்டே இச் என்று முத்தம் ஈவார். மணிப்புனல் பொய்கை தன்னில் மங்கைமார் கண்ணும் வாயும் அணிமூக்கும் கையுமான அழகிய மலரின் காடும் மணமலர் காடும் கூடி மகிழ்ச்சியை விளைத்தல் கண்டோம். அணங்குகள் மலர்கள் என்ற பேதத்தை அங்கே காணோம். பொய்கையில் மூழ்கி செப்பில் புதுப்புணல் ஏந்தி காந்த மெய்யினில் ஈர ஆடை விரித்து பொன்மணி இழைகள் வெயிலை எதிர்க்க பெண்கள் இருவர் மூவர்கள் வீதம் கைவீசி மீளலுற்றார் கனி வீசும் சாலை மார்க்கம். பூங்கொடி பொன்முடி. பூங்கோதை வருகின்றாள் புனிதையோடு. பொன்முடியோ எதிர்பாராவிதமாய் முத்து வாங்கப் போகின்றான் அவ்வழியாய். வஞ்சி ஒருவனை தூரத்தில் பார்த்தால் அன்னோன் பூங்கோதையா என்று சந்தேகித்தான். போன வருஷம் வரைக்கும் 2 பேரும் வாங்காத பண்டமில்லை, உண்ணும் போது மனம் வேறுபட்டதில்லை. என்ன ஆட்டம்! அத்தான் என்று அழைக்காத நேரமுண்டா? அத்தை மகளை பிரிவானா அப்பிள்ளை? இத்தனையும் இரு குடும்ப பகையில் மூழ்கி இருந்ததனை அவன் நினைத்தான், அவள் நினைத்தாள். தொத்துகின்ற கிளிக்கு எதிரில் அன்னோ இன்பத் தோளான மணக்கிளியும் மணிக்கிளையும் நெருங்க மேலும் அத்தானி மண்டபத்து மார்பன் அண்டை அழகிய பட்டத்தரசி நெருங்கலானாள். என் விழிகள் அவ்விழியை சந்திக்குங்கால் என்ன விதம் நடப்பதென யோசிப்பாள் பெண். ஒன்றுமே தோன்றவில்லை. நிமிர்ந்தே அன்னோன் ஒளிமுகத்தை பார்த்திடுவாள். குனிந்து கொள்வாள். சின்ன விழி ஒளி பெருக்கும், இதழ் சிரிக்கும், திருத்தமுள்ள ஆடைதனை திருத்தி கொள்வாள். இன்னவர்தாம் என்னத்தான் என்றே அந்த எழில் புனிதை இடம் விரல் சுட்டாது சொன்னாள். பொன்முடியோ முகம் நிமிர்ந்து வானிலுள்ள புதுமையெல்லாம் காண்பவன் போல் பூங்கோதை தன் இன்ப முகம் தனை சுவைப்பான் கீழ்கண்ணாலே. இப்படியா
என்று பெருமூச்செறிந்தே என் பெற்றோர் இவள் பெற்றோர் உறவு நீங்கி இருப்பதனால் இவள் என்னை வெறுப்பாளோ, நான் முன்னிருந்த உறவுதனை தொடங்கலாமோ முடியாதோ என்று பல எண்ணி நைவான். எதிர்பட்டார். அவன் பார்த்தான், அவளும் பார்த்தாள். இருமுகமும் வரிவடிவு கலங்கி பின்னர் முதலிருந்த நிலைக்கு வர இதழ் சிரிக்க முல்லைதனை காட்டி உடன் மூடி மிக்க அதிகரித்த ஒளி வந்து முகமளாவ அடிமூச்சு குரலாலே ஒரே நேரத்தில் அதிசயத்தை காதலோடு கலந்த பாங்கில் அத்தான் பூங்கோதை என்றார். நின்றார் அங்கே. வையம் சிலித்தது. நற்புனிதை ஏகி மலை போன்ற நீர்க்குடத்தை ஒதுங்கிச் சென்று கையழுத்து போகுதென்று மரத்தின் வேர்மேல் கடிது வைத்தாள். அத்தான் நீர் மறந்தீர் என்று மெய்யாக நான் நினைத்தேன் என்றார். அன்னோன் வெடுக்கென்று தான் அணைத்தான். விடாதீர் என்றாள். கையிரண்டும் மெய்யிருக இதழ் நிலத்தில் கனவுதட்டை ஊன்றினான். விதைத்தான் முத்தம். உச்சி முதல் உள்ளங்கால் வரைக்கும் உள்ள உடல் இரண்டின் அணுவனைத்தும் இன்பம் ஏற கை சரக்கால் காண ஒண்ணா பெரும்பதத்தில் கடையும் கமட்டும் பொருந்தி கிடப்பதென்று நிச்சயித்த மறுகணத்தில் பிரிய நேர்ந்த நிலை நினைத்தார். அத்தான் என்று அழுதாள். அன்னோன் வைச்சேன் உன்மேல் உயிரை சுமந்து போவாய், வருமென்றன் தேகம் இனி பிரியாதென்றான். நீர்மொன்று செல்லுபவர் நெருங்குகின்றார் நினைப்பாக நாளை வா என்று சொன்னான். காரிகையால் போகலுற்றால் குடத்தை தூக்கி காலடி ஒன்றெடுத்து வைப்பாள். திரும்பி பார்ப்பாள். ஓரவிழி சிவப்படைய அன்னோன் பெண்ணின் ஒய்யார நடையினிலே சொக்கி நிற்பான். தூரம் தூரம் எனும் ஒரு பாவி இடையில் வந்தான். துடித்தவர் நெஞ்சம் இதுதான் லோகம் அவன் உள்ளம். அன்று நடுப்பகல் உணவை அருந்த பொன்முடி மறந்து போனான். மாலையில் கடைமேல் இருந்தான். கணக்கு வரைதல் இடையில் வந்ததோரிடம் நலம் பேசுதல் வணிகர் கொண்டு வந்த முத்தை குணமாராய்ந்து கொள்முதல் செய்தல் பெருலாபத்தோடு பெறத்தகு முத்துவரின் அதை கருத்தொடு வாங்க முயலுதல் ஆன இவற்றை அடுத்த நாள் செய்வதாய் மோன திருத்தோன் முடிவு செய்து மந்தமாய் கிடந்த மாலையை அனுப்பி வந்தான் வீடு. வந்தான் தந்தை. தெருவின் திண்ணையிற் குந்தி இருவரும் பேசி இருந்தனர் இரவிலே. விற்று முதல் என்ன விலைக்கு வந்த முத்திலே குற்றமில்லையே, நீ கணக்கு குறித்தாயோ என்று வினவினான் தந்தை. இனிய மகன், ஒன்றும் நான் விற்கவில்லை, ஓர் முத்தும் வாங்கவில்லை. அந்தி வியாபாரம் அது என்ன மோ மிகவும் மந்தமாயிர் என்றான். மானநாயக்கன் வருந்தி, காலையிலே நீ போய் கடையை திற, நான் அவ்வேளனிடம் செல்கின்றேன் என்று விளம்பினான். நான் போய் வருகிறேன் அப்பா, நடை சிரமம் ஏன் தங்கம் என்றான் இனிதாக பொன்முடியான். இன்று நீ சென்றதிலே ஏமாற்றப்பட்டாய், நான் சென்றால் நலமன்றோ என்று வைத்தான் சீமான். தயவு செய்து தாங்கள் தடை செய்ய வேண்டாம், வெயிலுக்கு முன் நான் போய் வீடு வருவேன் என்றான். வேலன் முத்து கொடுக்க வேண்டும், அதுவன்றி சோலையப்பன் என்னை வர சொல்லி இருக்கின்றான். ஆதலினால் நான் நாளை போவத அவசியம், நீ ஏதும் தடுக்காதே என்று முடித்தான் தந்தை. ஒப்பவில்லை. மீறி உரைக்கும் வழக்கமும் இல்லை. அப்பாவிடத்தில் அமுதை எதிர்பார்த்தான். அச்சமயம் சோறுண்ண அன்னை அழைத்திட்டால் நச்சுண்ண சென்றான் நலிந்து. பண்டாரத்தூது. பகலவன் உதிப்பதன் முகன் பண்டாரம் பூக்கொணர்ந்தான். புகழுவான் அவனிடத்தில் பொன்முடி, ஜயா நீவிர் சகலர்க்கும் வீடு வீடாய் பூக்கட்டி தருகின்றீர்கள். மகர வீதியிலே உள்ள மறைநாயக்கன் வீடும் உண்டோ? மறைநாய்கள் பெற்ற பெண்ணால் மயில் போலும் சாயல் கொண்டாள். நிறைமதி முகத்தால் கண்கள் நீலம் போல் பூத்திருக்கும் பிறை போன்ற நெட்டி வாய்ந்தால் பேச்செல்லாம் அமுதாய் சாய்ப்பால். அறையும் அவ்வணங்கை நீவீர அறிவீரா? அறிவீராயின் சேதியொன்றுரைப்பேன், யாருக்கும் தெரியாமல் அதனை அந்த கோதைபால் நீவிற் சென்று கூறிட ஒப்புவீரோ?
காதை என் முகத்தில் சாய்ப்பீர், கையினில் வராகன் 10 போதுமா என்று மெல்ல பொன்முடி புலம்பிக் கேட்டான். உன் மாமன் நாயகன் தானே? அவன் மகள் ஒருத்தி உண்டு, தென்னம்பாலை பிளந்து சிந்திடும் சிரிப்புக்காரி. இன்னும் கேள் அடையாளத்தை, இடைவஞ்சி கொடி போல அச்சம் நன்றாகத் தெரியும். நானும் பூ அளிப்பதும் உண்டென்றான். அப்பாவும் மாமனாரும் பூனையும் எலியும் ஆவார், அப்பெண்ணும் நானும் மெய்யாய் ஆவியும் உடலும் ஆனோம். செப்பேந்தி அவள் துறைக்குச் செல்லுங்கால் சென்று காண ஒப்பினேன். கடைக்குப் போக உத்தரவிட்டார் தந்தை. இமை நோக என்னை நோக்கி இருப்பால் கண் திருப்ப மாட்டான். சுமைக்குடம் தூக்கி அந்த சுடற்கொடி காத்திருந்தால் நமக்கென்ன என்றிருத்தல் நியாயமா? நீவிற் சென்றே அமைவில் என் அசந்தர்ப்பத்தை அவளிடம் நன்றாய் சொல்லி சந்திக்க வேறு நேரம் தயவு செய்துரைக்க கேட்டு வந்திட்டால் போதும். என்னை கடையிலே வந்து பாரும். சிந்தையில் தெளிவாள், கையால் தீண்டுங்கால் உருவம் மாறி அந்தரம் மறைவாள். கூவி அழும்போதும் அதையே செய்வாள். வையத்தில் ஆண்டு 100 வாழ நான் எண்ணினாலும் தையலை ராத்திரிக்குள் சந்திக்கவில்லையானால் மெய் எங்கே, உயிர்தான் எங்கே? வெடுக்கன்று பிரிந்து போகும் உய்யவா ஒழியவா என்று சாவியே வருவீர் என்றான். பண்டாரம் ஒப்பிச் சென்றான். பொன்முடி பரிவாய் பின்னும் கண்ட பூங்கோதை என்னும் கவிதையை நினைப்பை அந்நாள் தண்டைக்கால் தன் அடை நினைந்து தான் அதுபோல் நடந்தும் ஒண்டொடி சிரிப்பை எண்ணி உதடு பூத்தும் கிடப்பான். வலிய அங்கனைத்த எண்ணி மகிழ்வான். அப்போதும் கீழ்ப்பால் ஒளிக்கடல் நீலப்பெட்டி எழுந்தது கதிர்தானே. பல பல என விடிந்தபடியினால் வழக்கமாக புலம் நோக்கி பசுக்கள் போக பொன்முடி கடைக்கு போனான். நல்லூரில் கிள்ளை வீட்டிற்கு. நீலம் கரைத்த நிறைகுடத்தின் உட்புறம் போல் ஞாலம் கருப்பாக்கும் நள்ளிருவி. சோலை உதிர் பூவென்ன மக்கள் துயில் கிடக்கும் போதில் 2 சீவன்கள் மட்டும் திறந்த விழி ஆவலினால் மூடாதிருந்தவனாம். முன்விரையில் பொன்முடியான் ஆடாதெழுந்தால் அவள் நினைப்பாள். ஓடைக்குள் காலால் வழித்தடவும் கஷ்டம் போல் தன் உணர்வால் ஏலா இருளில் வழித்தடவி மேலேகி வீட்டு தெருக்கதவை மெல்லத் திறந்திருண்ட காட்டில் 2 கண்ணில்லான் போதல் போல் பேட்டை அகன்று போய் அன்னவளின் வீட்டினது தோட்டம் புகும் வாசல் என்று புகுந்தான். புகும் தருணம் வீணையுளோர் தந்தி மெதுவாய் அதிர்ந்தது போல் ஆணழகன் என்றெண்ணி அத்தான் என்றாள் நங்கை. ஓங்காரமாய் தடவி அன்பின் உயிர் பொருளை தாங்கா மகிழ்ச்சியுடன் தான் பிடித்து பூங்கொடியை மாரோடு அணைத்து மனங்கிழங்காய் கன்னத்தில் வேறொடு முத்தம் பறித்தான். அந்த நேரத்தில் பின்வந்து சேர்த்து பிடித்தான் மறைநாயக்கன் பொன்முடியை. மங்கை புலன்துடிக்க அன்பில்லா ஆட்கள் சிலர் வந்தார். புன்னைய அடிமரத்தில் போட்டு இருக்க கட்டினர் பொன்முடியை. நீட்டு மிலாரெடுத்து வீசும் மறைநாயக்கன் காலில் நிலாமுகத்தை ஒற்றி நிமிர்ந்து கலாபமையில் அப்பா அடிக்காதீர் என்றழுதாள். அவ்வமுதம் ஒப்பாலை தள்ளி உதைக்கலுற்றான். அப்போது வந்து நின்ற தாயான வஞ்சி வடிவென்பாள் சுந்தரியை தூக்கி புறம்போனால் சுந்தரியோ அன்னையின் கைவிலக்கி ஆணழகனுடன் சேர்ந்தே என்னை அடியுங்கள் என்று நினைத்து சின்ன விழி முத்தாரம் பாய்ச்ச உதட்டின் முனை நடுங்க வித்தார லோகம் விளக்க அத்தானின் பொன்னுடம்பில் தன்னுடம்பை போர்த்த படியிருந்தார். பின்னும் அவன் கோபம் பெரிதாகி அன்னார் இருவரையும் மின்னல் படுத்தி பிரித்தே ஒருவனை கட்டவிழ் தொட்டி திருவினையைச் சொல்லி தன்னை வீட்டில் செலுத்தி மறைநாய்க்கள் இல்லத்துக்குச் சென்றான். இவன் செயலை வல்லிருளும் கண்டு சிரித்தது போல் காலை அரும்பிற்று. வண்டு விழி நீர் வடித்தாலே அண்டையில் என் துன்பம் தடுக்க துடித்தாலே ஐயோகோ என்ப உடலில் அடியேற்றினாலே அன்புள்ள காதலிக்கு இன்ன கஷ்டம் விளைப்பாரோ மாது புவி வெறுத்து மாய்வாளோ இதெல்லாம் என்னால் விளைந்ததனால் என்னை பழிப்பாளோ என்று தன் துன்பத்தை எண்ணாமல் அன்னால் நலமன்று பொன்முடியால் நாடி நடந்தான் உலராத காயங்களோடு. பண்டாரத்தை கண்டால் தத்தை. பண்டாரம் 2 நாளாய் பூங்கோதை தன்னை பார்க்க திண்டாடி போனாலாம். அந்த செல்வியும் அவ்வாறேயாம். வண்டான விழியால் அந்நாள ஜன்னலின் வழியாய் பார்த்து கொண்டிருந்தாலாம். பண்டாரம் குரட்டினிற் போதல் பார்த்தாள்.
இருமினான். திரும்பி பார்த்தான். தெரு ஜன்னல் உள்ளிருந்தே ஒரு செந்தாமரை இதழ்தானே தென்றலாய் உதறால் போல வருக என்றழைத்த கையை மங்கையை என்றறிந்தான். பொருளை நீர் கொள்க இந்த திருமுகம் புனிதற்கு என்றே. பகந்தனன் போவீர் போவீர் என சொல்லி பறந்தான். அன்னோன் மிகுந்த சந்தோஷத்தோடு மெல்லியே என்ன செய்தி புகழுவாய் என்று கேட்டான். புகழுவதொன்றுமில்லை, அகன்று போவீர், எனக்கே பாதுகாப்பு அதிகம் என்றாள். சரி சரி, ஒன்றே ஒன்று, தாய் தந்தைமார் உன்மீது பரிவுடன் இருக்கின்றாரா, பகையென்றே நினைக்கின்றாரா, தெரியச் சொல் என்றான். அண்ணார் சீக்கிரம் போவீர் என்றாள். வரும்படி சொல்லவா உன் மச்சானை என்று கேட்டான். விவரமாய் எழுதியுள்ளேன், விரைவினிற் போவீர் என்றான். அவர் அங்கே இல்லாவிட்டால் ஆரிடம் கொடுப்பதென்றான். தவறாமல் அவரை தேடி தருவதும் கடமை என்றாள். கவலையே உனக்கு வேண்டாம், நான் உன்னை காப்பேன் மேலும் என்றின்னும் தொடர்ந்தான். மங்கை, என் அன்னை வருவாளையோ, முன்னர் நீ போதல் வேண்டும் என்று தன் முகம் சுருக்கி பின்புறம் திரும்பி பார்த்து பேதையும் நடுங்கலுற்றான். கன்னத்தில் என்ன என்றான். காயம் என்று உரைத்தான். மங்கை, தக்கதோர் மருந்துகள் என்றான். சரி போவீர் என்றான். அக்கணம் திரும்பினாள். பின் விரல் நொடி தவளை கூவி பக்குவமாய் நடக்க வேண்டும் நீ என்றான். பாவை திக்கென்று தீப்பிடித்த முகங்காட்டச் சென்றொழிந்தான். அவள் எழுதிய திருமுகம். பொன்முடி சடையிற் குந்திப் புறத்தொழில் ஒன்று மின்றி தன்மனத் துட்புறத்தில் தகதகவென ஒலிக்கும் மின்னலின் கொடி நிகர்த்த விசித்திர பூங்கோதை பால் ஒன்றுபட்டிருந்தான். கண்ணில் ஒளியுண்டு பார்வையில்லை. கணக்கர்கள் அங்கோர் பக்கம் கடைவேளை பார்த்திருந்தார். பணம் பெற்ற சந்தோஷத்தால் பண்டாரம் விரைந்து வந்தேன். மணிக்கொடி இடையால் தந்த திருமுகம் தந்தான். வாங்கி தன்னனிலே நின்றிருப்போர் தண்ணீரில் தாவுதல் போல் எழுத்தினை விழிகள் தாவ இதயத்தால் வாசிக்கின்றான். பழல் தோட்டம் அங்கே தீரா பசிகாரி இவ்விடத்தில் அழத்துக்கம் வரும் படிக்கே புன்னகை உம்மை கட்டி புழுதுடி துடிப்பதை போல துடித்திட புடைத்தார். அந்தோ புன்னையை பார்க்கும் தோறும் புனலெல்லாம் துடிக்கலானேன். அன்னையை வீட்டிலுள்ள ஆட்களை அழைத்து தந்தை என்னையை காவல் காக்க ஏற்பாடு செய்து விட்டார். என்னரை தெரு பக்கத்தில் இருப்பது நானோர் கைதி. அத்தான் இந்நாவி உங்கள் அடைக்கலம். நீர் மறந்தால் செத்தேன் துண்மை இந்த செகத்தினில் உம்மை அல்லால் சத்தான பொருளை காணோம். சாத்திரம் கூறுகின்ற பத்தான திசை பறந்த பரம்பொருள் உயர்வென்றார். அப்பொருள் உயிர்குலத்தில் பேரின்பம் ஆவதென்று செப்புவார் பெரியார் யாரும் தினந்தோறும் கேட்கின்றோமே. அப்பெரியோருக்கெல்லாம் வெட்கமாயிருக்கு தத்தான் கைப்பிடித்தனைக்கும் முத்தம் ஒன்றேனும் காணார் போலும். கனவொன்று கண்டேன் இன்று காமாட்சி கோயிலுக்குள் எனதன்னை என்னே தந்தை நான் இம்மூவரும் எல்லாரோடும் தொண என்று பாடி துதி செய்து நிற்கும் போதில் எனது பின்புறத்தில் நீங்கள் இருந்தீர்கள். என்ன விந்தை! காட்சியை இரும்பாயிற்று. காதலான் எனது தேகம் பாய்ச்சலாய் பாயும் உன்மேல் தந்தையார் பார்க்கும் பார்வை கூச்சலும் கிளம்ப மேன்மேலும் கும்பலும் சாய்ந்ததாலே ஓச்சாமல் தோல் என்மேல் உராய்ந்தது. சிலிர்த்து போனேன். பார்த்தீரா நமது தூதாம் பண்டாரம் முகாமைப்பை? போர்த்துள்ள துணியை கொண்டு முக்காடு போட்டு மேலே ஓர்த்துண்டால் கட்டி மார்பில் சிவலிங்கம் ஊசலாட நேரினில் விடியும் முன்னர் நெருங்கையில் குடலை தொங்க வருகின்றார். முகத்தில் தாடி வாய்ப்பினை கவனித்தாரா? பரிவுடன் நீரும் அந்த பண்டார வேஷம் போட கருதுவீரா என்னத்தான்? கண்ணதில் உம்மை காணும் தருணத்தை கோரி என்றன் ஜன்னலில் இருக்கவா நான்? அன்னையும் தந்தை யாரும் அறையினில் நம்மை பற்றி இன்னும் கட்சி பேசி இருக்கின்றார். உண்மை என்று புன்னையில் கட்சி செய்த புண்ணிய காரியத்தை உன்னதம் என்று பேசி உவக்கின்றார் வெட்கமின்றி. குளிர் புனல் ஓடையே நான் கொதிக்கின்றேன் இவ்விடத்தில். வெளியினீர் வருவதில்லை. வீட்டினில் கூட்டுக்குள்ளே கிளியென போட்டடைத்தார். கெடு நினைப்புடைய பெற்றோர் எளியவன் வணக்கம் ஏற்பில் இப்படி பூங்கோதை. நுணுக்கமறியா சனப்பன்
பொன்முடி படித்த பின்னர் புன்சிரிப்போடு சொல்வான், இன்றைக்கே இப்போதே ஓர் பொய்த்தாடி எனக்கும் வேண்டும். அன்னதோடு மீசை அசல் உமக்குள்ளதை போல் முன்னே நீர் கொண்டு வாரும், முடிவு சொல்வேன் பின் என்றான். கணக்கர்கள் அவன் சமீபம் கை கட்டி ஏதோ கேட்க வணக்கமாய் நின்றிருந்தார். வணிகர் கணக்கர் கஞ்சி சனப்பன் பண்டாரத்தின் சங்கதி பேசவில்லை. நுணுக்கத்தை அறியா ஆண்டி பொன்முடி தன் என நோக்கி, அவள் ஒரு வெள்ளை நூல் போல் ஆய்விட்டாள் என்று சொன்னான். ஔஷதம் கொடுக்க வேண்டும் அடக் என்றான் செம்பல். பின்னும் கவலைதான் அவள் நோய் என்று பண்டாரம் கட்ட வீழ்த்தான். கவடில்லை உன் தாய்க்கென்று கவசம் செய்ததனை மூடி. கணக்கரே, ஏன் நிற்கிறீர், பின்வந்து காண்பீர் என்றான். கணக்கரும் போகலானார். கண்ட பண்டாரத்தான், அணங்குக்கும் உனக்கும் வந்த தவறுக்கு தானே என்றான். குணமில்லா ஊர்க்கதையை கூறாதீர் என்று செம்மல் பண்டாரத்தனை பிடித்து பரபர என இழுத்து கொண்டே போய் தெருவில் விட்டு, குறிப்பறியாமல் நீவில் குண்டாநீர் கவிழ்த்த நீர் போல கொட்டாதீர் என்றான். மீண்டும் பண்டாரம் கணக்கர் தம்மை பார்த்ததாய் உள்ளே செல்ல, பொன்முடி யாரை பார்க்க போகின்றீர் என்று கேட்டான். பொன்முடி, உனக்கும் அந்த பூங்கோதைக்கும் தனக்கும் மெய்யாய் ஒன்றும் சம்பந்தமில்லை என்று போய் உரைக்க எண்ணம் என்று பண்டாரம் சொன்னான். பொன்முடி இடைமறித்து, பண்டாரம் அறியத்தக்க பக்குவம் வெகுவாய் கூறி கண்டிடப் பூங்கோதை பால் காலையில் போக எண்ணங்கள் கொண்டிருப்பதையும் கூறி பிறரிடம் கூறிவிட்டால் உண்டாகும் தீமை கூறி உணர்த்தினாய். போனான் ஆண்டி. இடியும் முன் துடியிடை. சேவலுக்கும் இன்னும் என்ன தூக்கம்? இந்த தெருவாருக்கு பொழுது விடுந்திட்ட செய்தி தேவையில்லை போலும். இதை நான் என் தாய்க்கு செப்புவதும் சரியில்லை. என்ன கஷ்டம்? பூவுலக பெண்டிராம் இக்காலத்தில் புது தினுசாய் போய்விட்டார். இதெல்லாம் என்ன? அவள் இல்லை இல்லறத்தில் விடியும் பின்னால் அதற்கு முன்னே எழுந்திருந்தால் என்ன குற்றம்? விடியும் முன்னே எழுந்திருத்தல் சட்டமானால் வீதியின் நேரம் பண்டாரம் போல வடிவெடுத்து வரச் சொன்னா கண்ணாளர் தாம் வருகின்றார் என்று பார்ப்பேன் அன்றோ? துடிதுடித்து போகின்றேன். இரவிலெல்லாம் தூங்காமல் இருக்கின்றேன். இவற்றையெல்லாம் ஒடிப்பட்ட கள்ளிகளாரியும் என்றே உலகத்தை நிந்தித்தாள் பூங்கோதை தான். தலைக்கோழி கூவிற்று. முதலில் அந்த தையல் தான் அதை கேட்டால் எழுந்திருந்தாள். கலைக்காத சாத்துப்படி சிலையை போல கையோடு செம்பில் நீர் ஏந்தி ஓடி விளக்கினாள். தாழ்பாலை வாசல் தன்னை விளக்கினாள். நீர் தெளித்து வீதி நோக்க குலைத்ததொரு நாயெங்கே? சரிதான், அந்த கொக்கு வெள்ளை வேல்வேட்டி பண்டாரத்தான் என்று மனம் பூரித்தாள். திருவிழாவை என மகிழ்ச்சி செய்ய நீ வா என்று தன் முகத்தை திரும்பாமல் பார்த்திருந்தாள். சனப்பனா குணகுன்றோ வருவதென்று தன்னுணர்வை தான் கேட்டாள். ஆளன் வந்தான். தகதகவென குதித்தாடும் தனது காலை சொன்னபடி கேள் என்றான். பூரிப்பெல்லாம் துடுக்கடங்கச் செய்துவிட்டான். அத்தான் என்றாள். ஆம் என்றான். நடை வீட்டை அடைந்தார். அன்னை அப்போது பால் கறக்கத் தொடங்குகின்றாள். தாமரை போய் சந்தனத்தில் புதைந்ததை போல தமிழ்ச்சுவடி கன்னத்தில் இதழ் உணர்வை நேமமுற செலுத்து நெருங்கவி சுவைகள் நெடுமூச்சு கொண்ட மட்டும் உறிஞ்சி நின்று மாமி அவள் பால் கறந்து முடிச்சு இங்கு மருமகனும் இச்சென்று முடித்தான் முத்தம். பூமுடித்த பொட்டணத்தை வைத்து சென்றான். பூங்கோதை குழல் முடித்து புகுந்தாள் உள்ளே. நீ முடித்த வேலை என்ன என்றால் அன்னை. நெடுங்கயிற்றை தலைமுடித்து தண்ணீர் மொண்டேன். முடித்த முடிய அவிழ்த்த பால் கறந்தீர், அதை முடித்தீர். நீர் தெளித்து முடித்தேன். இன்னும் நீ முடித்த தேன்கூட்டை வடித்தல் போல எனை வருத்தாதீர் என்றாள். அறைக்குள் சென்றால் ஒரு நாள் இரவில் எசமானின் அருமை பிள்ளை, ஐயோ பாவம், பட்டபாடு பருத்தி பஞ்சு தான் பட்டிருக்குமா? பட்டிருக்காதே என்று கூறினான் இரிசன் என்பவன். என்ன என்றான் பொன்னன் என்பவன். இரிசன் என்பவன் சொல்லுகின்றான். பரிசம் போட்டு பந்தலில் மணந்த மாப்பிள்ளை பொன்முடி மணப்பெண் பூங்கோதை சாப்பாடு சமைத்து சாப்பிடுவது போல் புன்னையடியில் பூரிப்பு முத்தம் தின்று கொண்டிருந்தார். திடீரென்று
எசமான் பிடித்து கட்டினார் பிள்ளையாண்டாளை. அடித்தார் மிரளால். அழைத்தார் என்னை. அவிழ்த்து விட்ட பின் அவதியோடி ஓடினார் என்றது கேட்ட பொன்னன் உடனே சொன்னதையெல்லாம் தோளில் முடித்து மான நாய்கள் தன்னிடம் போனார் விரைவில் புகழ்வதற்கே. பெற்றோர் பெருந்துயர். விளக்கு வைத்து நாளிகை ஒன்றாயிற்று. மீசை வளைத்து மேலேற்றி அந்த மானநாயகன் வந்தான். அன்னம் என்று கூவினான். அன்னோர் மனைவிதனை என்ன என்று கேட்டே எதிரில் வந்து நின்றிருந்தான். பையன் வெறி பிடித்த பாங்காய் இருக்கின்றான். செய்வதென்ன என்று தெரியவில்லை. பெட்டி அண்டை உட்கார்ந்தால் உட்கார்ந்த வண்ணமாம் ஓலைதனை தொட்டு கணக்கு எழுதி தோயாய் விலை பேசி வாரம் 2 இது என்ன கோரம் என கூறி குந்தினான். பீடத்தில் அச்சமயம் பொன்னன் அருகில் வந்து நின்றுமே அச்சமயமாக ஐயா என கூவி பொன்முடியான் பூங்கோதை வீட்டுக்கு போனதையும் புன்னை மரத்தடியில் கட்டி புடைத்ததையும் சொல்லி முடித்திட்டான். அன்னம் துடித்தழுதாள். நல்லது நீ பொன்னா என்று நவின்று பின்னா நாயக்கன் தான் மனத்துயரம் தாங்காமல் தான தர்மங்கள் நான் செய்து பெற்ற பிள்ளை ஏன் என்ற அதட்டாமல் அதுவரைக்கும் சிறந்த வானம் அமுதம் போல வளர்த்த அருமை மகன் வெள்ளை உடுத்தி வெளியில் ஒருவன் சென்றால் கொல்லிக்கண் பாய்ச்சும் கொடிய உலகத்தில் வீட்டில் அரச நலம் வேண்டும் மட்டும் கொல்லப்பா. நாட்டின் நடக்கையிலே நட்ட தலையோடு செல்லப்பா என்று சிறக்க வளர்த்த பிள்ளை கொல்லைப்புறத்தில் கொடுமை பலப்பட்டானா என்று பலவாறு சொல்லி இருக்கையிலே நின்றெறியும் செந்தியில் நெய் குடமும் சாய்ந்தது போல் பண்டாரம் வந்து விளைப்பது போல் பல்லிழிக்க கண்டநாயக்கன் கடிந்த மொழியாக நில்லாதே போ என்றான். என்னால் நிகழ்ந்ததில்லை சொல்லென்று தங்கள் பிள்ளை சொன்னபடி போய் சொன்னேன். பூங்கோதை ஓலை தந்து போய்கொடு என்றால் அதனை வாங்கி வந்து பிள்ளை வசம் சேர்த்தேன் வேறென்ன என்றுரைத்தான் பண்டாரம். கேட்டான் இதை நாயக்கன். சென்றதற்கு கூலி என்ன சேர்ந்தது என்று கேன்றான். 10 வராகன் பணம் கொடுத்ததாகவும் முத்துச்சரத்தையும் அவள் முடித்ததால் எனவும் எந்த மடையன் இயம்பினான் உங்களிடம்? தாடி ஒன்று கேட்டான். எனக்கென்ன தந்ததுண்டு? மூடி முக்காடிட்டு மூஞ்சியிலே தாடி ஒட்டி நான் போதல் போல நடந்தான். அவளிடத்தில் மான் வந்தார் போல் வந்து வாய்முத்தம் தந்து விட்டு போய்விட்டான் வீட்டுக்குள். பூங்கோதை மெய்காதலாய் விட்டாள். பொன்முடி மேல் அப்பட்டம் பொய்யல்ல என்று பண்டாரம் இயம்பவே நாயகவன் நன்று தெரிந்து கொண்டேன். நான் சொல்வதை கேட்பாய். என்னை நீ கண்டதாய் என் மகன்பால் சொல்லாதே. அண்ணவனை நானோ அயலூருக்கு போக சொல்ல நினைக்கின்றேன். அண்ணவன்பால் சொல்லாதே செல்லுவாய் என்றுரைத்தான். பண்டாரம் சென்று விட்டான். பண்டாரம் போனவுடன் நாயக்கன் பதைத்து பெண்டாட்டி தன்னை பெரிதும் துயரமுட அன்னம் இதை கேள். அவனை வடதேசம் சென்று முத்து விற்று வரச் செப்ப நினைக்கின்றேன். நாளைக்கு முத்து வணிகர் 40 பேர் தோளில் சுமந்தும் பொதிமாடு தூக்க வைத்தும் முத்து விற்க போகின்றன. நம் பொன்முடியையும் ஒத்தணிப்பு விட்டால் குறைகள் ஒழிந்துவிடும். கொஞ்ச நாள் சென்றால் மறப்பான். குளறுபடி நெஞ்சில் அவன் மயக்கம் நீங்கும் எனச் சொன்னான். அன்னம் துயரில் அழுந்தி கரையேறி சொன்னது நன்றென்றால் துணிந்து. பொன்முடி கடை நின்று வீட்டுக்கு போகும்போது தன்னெதிர் பண்டாரத்தை பார்த்தான். தனியா எங்கே செல்கிறீர் என்று கேட்டான். பண்டாரம் செப்புகின்றான். உன் தந்தை யாரும் நானும் ஒன்றுமே பேசவில்லை. அவளுக்கும் உனக்கும் உள்ள அந்தரங்கத்தை ஏனும் அவன் உன்னை மரத்தடியில் கட்டி அடித்ததை ஏனும் காதற் கவலையால் கடையை நீதான் கவனியாமையா ஏனும் அவன் கேள்விப்படவே இல்லை. அதற்கு அவர் அளவும் இல்லை. நாளைக்கே அயலூர் உன்னை அனுப்பிவிடும் நாட்டம் இல்லை. கேளப்பா தாடி சேதி கேட்கவும் இல்லை என்றான். ஆளனாம் பொன்முடிக்கோ சந்தேகம் அதிகரிக்க கோளனாம் பண்டாரத்தின் கொடுமையை வெறுத்து சென்றான். எதிர்பாரா பிரிவு. பொதி சுமந்து மாடுகளும் முன்னே போகின்றார் வடதேசம் வணிகர் பல்லோர். அதிசயக்கும் திருமுகத்தான் பூங்கோதையை பார் ஆவியெல்லாம் பொன்முடியான் அவர்களோடு குதிகாலை தூக்கி வைத்து துடித்து காதல் கொப்பளிக்கும் மனத்தோடு செல்லலுற்றான். மதிமுகத்தால் வீடிற்கும் மகர வீதி வந்து நுழைந்தது முத்து வணிகர் கூட்டம். வடநாடு செல்கின்ற வணிகருக்கெல்லாம் மங்கையேறுமாட வரும் வீதி தோறும் இடன்றும் நேராமல் திரும்ப வேண்டும் என்றுரைத்து வாழ்த்துள்ளார். மாடி மீது சுடர் ஒன்று தோன்றிற்று. பொன்முடிக்கே
துயர் ஒன்று தோன்றிற்று. கண்ணீர் சிந்த அடர்கின்ற பூங்கொடியே விழிக்குறிப்பால் அன்பே நீ விடை கொடுப்பாய் என்று கேட்டான். எதிர்பார்த்ததில்லை. இவள் வடநாடென்னும் யமலோகத்துக்கன்பன் செல்வானென்றே அறிந்தவள் உள்ளத்தான் பயணம் செல்லும் அணிமுத்து வணிகரோடு கண்டபோது விதிர்த்த மலர்மேனி உயர்த்துத்தான் போக வெம்பினால் வெடித்துவிடும் இதயத்தன்னை புதுமலர்கையால் அழுத்தி தலையில் மோதி பொன்னுலகத் தென்னீரை கண்ணார் பெய்தாள். விடை கேட்கும் பொன்முடிக்கு திடுக்கிட்ட நஞ்சும் விழித்தானா விழியொழுகும் நீர்தானா? பின் இடையதிரும் அதிர்ச்சியா மனநெருப்பா? எது விடை? பொன்முடி மீண்டும் 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 கடைவிழியால் மாடியிலே கண்டிருக்கும் கணிதன்னை பார்த்திருப்பார். தகன்றார். பாவை உடைந்து விழுவாள், எழுவாள், அழுவாள், கூவி உயிரே நீ பிரிந்தீரா என்று சோர்வாள், அழுதிடுவாள். மழுமதியாள் இங்கேதான் இருக்கின்றார், ஆதலாலே இப்போதே வந்துடுவார் என்று கூறி வெங்காதல் பட்டழியும் என் உயிருக்கு. வினாடி தோறும் உரைத்துரைத்து காத்து வந்தேன். இங்கில்லை, அடுத்தவர் ஊர் தனிலும் இல்லை. 2-3 மாத வழி தூரமுள்ள செங்கதிரும் கதிமாறி கிடக்கும் தில்லி சென்று விட்டார். என் உயிர்தான் நிலைப்பதுண்டா? செங்கிளையில் பழம்பூம் போல் புதரில் கொந்தும் சிட்டு போல தென்னையில் உசலாடி எழுந்தோடும் கிள்ளை போல் எனது அம்பில் இனிய உயிர் ஒரு கணத்தில் பிரிதல் உண்மை வழிந்தோடி வடக்கி நிலை பாயும் இன்ப வடிவழகின் அடி தொடர்வதென்ற எண்ணம் கொழுந்தோடி என் துயிரை நிலைக்கச் செய்க கோமானே பிரிந்தீரா என துடித்தார். தாய் வயிற்றின் வந்த மானின் கன்று தள்ளாடும் விழும் எழும் பின்னிருக்கும் சாயும் தூய்வனசப் பூங்கோதை அவ்வாறானால் தோளச்சந்து தாளச்சந்து மாடிவிட்டு பாய் விரிந்து கிடக்கும் உந்தன் அறைக்கு வந்து படுத்திருந்தால் அவளெதிரில் கூட தன்னில் நாய் கிடந்து குலைப்பது போல் கழுதை கூட்டம் நாவரள கத்துதல் போல் பேசலுற்றார். வடநாடு செல்கின்றான் அந்த பையன், உருப்படான். வயதென்ன? நடத்தை மோசம். நடப்பானா? தூரத்தை சமாளிப்பானா? நான் நினைக்கவில்லை என்று மகிழ்ச்சி கொண்டு திடமுடனே வஞ்சி வடிவுரைத்து நின்றாள். சிரிப்போடும் சினத்தோடும். இதனை கேளாய், வடக்கென்றால் சாக்காடென்றே தானே அர்த்தம்? மாளட்டும் என்றுரைத்தான் மறைநாயகன்தான். வெள்ளியும் காட்சி பூங்கோதை காதில் வெடுக்கெனவே ஊற்றியதால் அந்த மங்கை கள்ளியும் பானை போல் கண்ணீர் விட்டு கடநீர் சுறா போல படுக்கை தன்னில் துள்ளி உடல் துவழ்ந்த அன்றி தந்தை தாயார் துடுக்குமொழி அடக்குவதற்கு வாய்தலுண்டோ? தள்ள ஒண்ணா முடிவொன்று கண்டால் அங்கு தனி அகன்ற காதலன் பால் செல்வதென்றே. என்னாலோ பாராது சென்ற பகல் இரவு நாளிகையின் 2000க்கு ஒன்றுமில்லை எனும் படிக்கும் தூங்காதின்றேன். திடுக்கின்றேன். 90 நாள் கடந்தேன். கண்டவுடன் வாரி அணைத்து கண்ணொட்டி கொண்டு புண்பட்ட நெஞ்சை புதுக்குவார் எம்பெருமான். அப்பெருமாள் அன்பு நிலையம் அடையும் நாள் என்னாலோ என்புருகி போகின்றேன். ஈடேற்றம் இந்நாளோ கண்ணீர் கருவிலையும் கட்டவிலும் செவ்விதழும் விண்ணொளி போல் வீசும் சிரிப்பு விருந்துண்டு தோளின் மணிக்கிளையை சுற்றும் கொடியாகி ஆளன் திருவருள காலாதல் என்னாலோ என்ன செய்ய கடவேன்? என்னருமை காதலரை இன்னே நான் நள்ளி எடுத்து சுவைப்பதற்கே ஊரின் வணிகர் உடன் போக காத்திருந்தேன். யாரும் புறப்படவே இல்லை. இது என்ன என்று பலவாறு அழுதாள். பின் அவ்விரவில் சென்று தன் தோட்டத்தில் சேர்ந்தாள். அப்புன்னகைதனை கோதை கண்டாள். தன்னுட்குலை அறிந்தாள். தாங்காத வாதை கண்டாள். ஓடி மரத்தை தழுவி கூந்தல் அவிழ குளிர்வெளியில் நீர் பெருக ஆந்தை போல் தந்தை அலறிய மிளார் எடுத்து பொன்னுடம்பு நோக புடைக்க அவரை பிணித்த புன்னை இதுதான். புடைத்ததுவும் இவ்விருள்தான். தொட்ட போதெல்லாம் சுவையேறும் நல்லுடம்பை விட்ட போது இன்ப வெறி எடுக்கும் காதல் மெய்யை கட்டி வைத்த காரணத்தால் புன்னேனி காரிகைதான். ஒட்டுறவு கொண்டு விட்டோம் தந்தை ஒரு பகைவன், தாயும் அதற்கு மேல் சஞ்சலத்தான் நம் கதியோ.
நோயோ உணவு நாம் 100 வாழ்வோமா? சாதல் நமை மறக்க தானென்ன காரணமோ ஏதோ அறியேன் இனி. ஆசைக்கு ஒரு பெண். புன்னையில் அவளுடம்பு புதைந்தது நினைவு சென்று. கண்ணனில் சாறு போல கலந்தது செம்மலோடு. சின்னதோர் திருட்டு மாடு சென்றதால் அதை பிடித்து பொன்னன் தான் ஒட்டி வந்தான். புன்னகையின் கட்டப்போனான். கயிற்றொடு மரத்தை தாவும் பொன்னனின் கையில் தொட்டு பயிலாத புதிய மேனி பட்டது. சட்டென்றெங்கே அயர்கின்ற நாய்களை போய் அழைத்தனன். நாய்கள் வந்தன. நாயக்கன் வந்தான். மயில் போன்ற மகளை புன்னை மரத்தோடு மரமாய் கண்டான். குழந்தாய் என்றழைத்தான். வஞ்சி வடிவினை கூவி அந்தோ இழந்தாய் நீ உனது பெண்ணை என்றனன். வஞ்சிதானும் முழந்தாளிட்டு அழுது பெண்ணின் முடி முதல் அடிவரைக்கும் பழஞ்சீலம் உண்டா என்று பதைப்புடன் தடவி பார்த்தாள். அருமையாய் பெற்றெடுத்த ஆசைக்கு ஒரு பெண்ணே என்று அறிவினீர் கண்ணீராக அன்னையும் தந்தையும் பொன்னிரவு விளக்கணையாய் என்றும் செப்பியே அந்த புன்னை பெரு மரப்பட்டை போல பெண்ணினை பெயர்த்தெடுத்தார். கூடத்தில் கிடத்தினார்கள். கோதையை அவள் முகத்தில் மூடிய விழி நோக்கி மொய்த்திருந்தார்கள். அன்னார் வாடிய முகத்தில் கொஞ்சம் வடிவேறி வருதல் கண்டார். ஆடிற்று வாயுதல் தான் அசைந்தன கண்ணிமைகள் தான். எழில் விழி திறந்தால் அத்தான் என்று முச்சரிந்தார். கண்ணீர் ஒளியிடவே பெற்றோர் தம்மை உற்று பார்த்தால் கவிழ்ந்தால் தழுவிய கைகள் நீக்கி பெற்றவர் தனியே சென்றார். பழமை போல் முணுமுணுத்தார். படுத்தனர். உறங்கினார்கள். பறந்தது கிள்ளை. விடியும் முன் வணிகர் பல்லோர் பொதிமாட்டை விரைந்தே ஓட்டி நடந்தனர் தெருவில். காதில் கேட்டனன் அங்கே நெஞ்சு திடங்கொண்டால் எழுந்தால் வேண்டும் சில ஆடை பணம் எடுத்து தொடர்ந்தனல். அழகு மேனி தோன்றாமல் முக்காடிட்டே வடநாடு செல்லும் முத்து வணிகரும் காணா வண்ணம் கடுகவே நடந்தால் 5 காதமும் கடந்த பின்னர் நடைமுறை வரலாறெல்லாம் நங்கையால் வணிகருக்கும் தடையின்றி கூறலானால் தையை கொண்டார் வணிகர் யாரும். வடநாடு செல்லும் வணிகர் பளிச்சென்றிலா எரிக்கும் இரவினில் பயணம் போகும் ஒளி செல்வ வணிகர்க்குள்ளே ஒரு நெஞ்சம் மகர வீதி கிளிச்சந்த மொழியால் மீதும் கிடந்தது. வணிகரோடு வெளிச்சென்ற அன்னோன் தேகம் வெறுந்தேசமானதென்றோ. வட்டனன் மதிக்கெல்லாம் அவள் முகம் வடிவம் காண்பான். கொட்டிடும் குளிர் அப்பு கோதை மெய்யின்பம் காண்பாள். எட்டுமோர் வானம் பாடி இன்னிசை தன்னில் எல்லாம் கட்டி கரும்பினோ ஐச்சொற் கவிதையோடு கண்டு செல்வான். அணிமுத்து மணி சுமைக்கும் ஆடுகள் அழுக்கும் போகும். வணிகர்கள் அதிக தூரம் வாய்ப்பினால் களைப்பார். நெஞ்சில் தனியாத அவள் நினைவே பொன்முடி தனக்கும் நீங்கா பிணியார் வேண்டும். அந்த பெருவழிக்கது தான் வண்டி. இப்படி வடநாட்டின் கண் தில்லியில் இப்புறத்தில் 30 காதமுள்ள மகோதய முனிவனத்தில் அப்பெருவணிகர் யாரும் மாடுகள் அவிழ்த்துவிட்டு சிப்பங்கள் இறக்கி சோறு சமைத்திட சித்தமாவனார். அடுப்புக்கும் விறகினுக்கும் இலைக்களம் அமைப்பதற்கும் துடிப்பிற்கும் அவரவர்கள் துரிதப்பட்டிருந்தார். மாவின் வடு போன்ற விழிப்பூங்கை வடிவினை மனத்தில் தூக்கி நடப்போன் புன்முடித்தான். அங்கோர் நற்குல வரைக்கும் சென்றான். ஆரிய பெரியர் நாடி அழகு செய்த முகத்தோர் காரியம் தொடங்கும் நல்ல கருத்தினர் ஐவர் வந்து சீரிய தமிழரே ஓ செந்தமிழ் நாட்டாரே எம் கோரிக்கை ஒன்று கேட்பிர் என்றங்கே கூவினார்கள். தென்னாட்டு வணிகரான செல்வர்கள் அதனை கேட்டே என்னென்று சாவ அங்கே கேவத் தீண்டினார்களே. அன்புள்ள தென்னாட்டாரே யாகத்துக்காக கொஞ்சம் பொன் தர கோருகின்றோம் புரிகை இத்தருமம் என்றே. வந்தவர் கூற கேட்ட மார்த்தமிழ் வணிகர் எல்லாம் சிந்தித்தார். பொன்முடிக்கு செய்தியை தெரிவித்தார்கள். வந்தனன் அன்னோன் என்ன வழக்கென்று கேட்டு நின்றான். பந்தியாய் ஆரியர்கள் பரிவுடன் உரைக்கலானார்கள். மன்னவன் செங்கோல் வாழும் மனுமுறை வாழும் யாண்டும் மன்னிய தரும் 4 மறை பாதத்தால் நடக்கும் இன்னல்கள் தீரும் வானமலை பொழிந்திருக்கும் எல்லா நன்மையும் பெருகும் நாங்கள் நடத்திடும் யாகத்தாலே. ஆதலில் உமை கேட்கின்றோம் அணிமுத்து வணிகர் நீவீர் ஈதலிற் சிறந்தீர் அன்றோ இல்லை என்று உரைக்க மாட்டீர். போதமார் முனிவரேனும் பொன்னின்றி இந்நிலத்தின் யாதொன்றும் முடிவதில்லை என்றவர் இதனை கேட்க
கேட்டே. பொன்முடி உரைக்கலுற்றான் புலமையில் மிக்கீர் நாங்கள் தென்னாட்டார் தமிழிச்சைவர்கள் சீவனை வதைப்பான இன்னல் சேர் ஆக என் தன்னை யாம் ஒப்பமாட்டோம் என்றால் பொன் கொடுப்பதும் உண்டோ போவீர்கள் என்று சொன்னான். காலை இவ்வாறு கூற கணமுறு தமிழர் எல்லாம் ஆளன் பொன்முடியின் பேச்சை ஆதரித்தார்கள். தங்கள் தோளினை தூக்கி அங்கை ஒரு தனி விரலால் சுட்டி கூழங்கால் ஒரு பொன் கூட கொடுத்திடோம் வேள்விக்கென்றார். கையெல்லாம் துடிக்க அன்னார் கண் சிவந்திட பத்தி மெய்யலாம் பரவ நெஞ்சு வெந்திட தென்னாட்டார்கள் ஐயையோ அநேகக்குள்ளார் அங்கத்தால் சிங்கம் போன்றார் ஐவர் நாம் என நினைத்தே அடக்கினார் எழுந்த கோபம் வஞ்சத்தை எதிர்காலத்து சூழ்ச்சியை வெளிக்காட்டாமல் நெஞ்சத்தில் வைத்து கொண்டு வாயினால் நேயங்காட்டி கொஞ்சமும் வருத்தமில்லை கொடாததால் என்பதான அஞ்சொற்கள் பேசி நல்ல ஆசியும் கூறிப்போனார். வணிகர் வரும்போது முத்து வணிகர் முழுதும் விற்று சொத்தும் கையுமாய் தொடரும் வழியில் மகோதய முனிவர் வனத்தில் இறங்கிய சகோதரர் தமிழர் சாப்பிடம் தொடங்கினார். போகும்போது பொன் கேட்ட அந்த யாகஞ்செய்ய எண்ணுவோர்களின் கொடும் விஷம் பூசிய கூரம்பு போன்ற நெடிய விழிகள் நீண்டன தமிழர் மேல். ஆத்திர முகங்கள் அங்குள்ள தமிழரை பார்த்தும் பாராதன போல பதுங்கின. தமிழர் கண்டு சந்தேகித்தனர். நமது சொத்தும் நல்லுயிர் யாவும் பறிபோகும்பென்று படுகின்றதென்றே அறிவுடை தமிழன் அறிந்து கூறினான். செல்லத் தொடங்கினார் செந்தமிழ் நாட்டினர். கொல்ல சூழ்ந்தனர் கொடியேற ஆரியர்கள். தமிழர் பலரின் தலைகள் சாய்ந்தன. வடவரி சிலரும் மாய்ந்து போயினர். தப்பிய சிறு தமிழர் வனத்தின் அப்புறத்துள்ள அழகிய ஊரின் பின்புறமாக பிரியும் வழியால் பொன்முடியோடு போய் சேர்ந்தார்கள். சூறையாடிய துறவிகள் அங்கே மாறுபாட்டு மனத்தோடு நின்று வைதிகம் படைத்த மாபாவி தப்பினான். பைதளி வனத்தின் பக்கமாக செல்லுவான். அந்த தீயவன் அவனை கொல்லும் வண்ணம் கூறி சயந்தனை அனுப்பி வைப்போம் வருவீர் இனி நில்லாதீர் என்று போனாரே. ஜீவமுத்தம் வடக்கி நின்று பொன்முடியும் பிறரும் வந்தார். வணிகருடன் பூங்கோதை தெருக்கி நின்று வடதிசை நோக்கி சென்றால் நெருங்கலானார். வளர்ப்புதர்கள் உயர்மரங்கள் நிறைந்த பூமி. நடைபாதை ஒற்றையடி பாதை. அங்கே 4-5 மாடுகளும் தமிழர் தாமும். வடக்கி நின்று வருங்காட்சி மங்கை கண்டார். வணிகர்களும் கண்டார். வெகு தூரத்தில் பொன்முடியும் எதிர்கண்டான் ஊர் கூட்டத்தை. உலை தொழிலும் கொலை தொழிலும் புரிவோரான வன்மனத்து பாவிகளோ என்று பார்த்தான். வாயும் தமிழர்னு தெரிந்து கொண்டான். தன்னடையை முடுக்கினான். எதிரில் மங்கை தளர்நடையும் வீழ்பெற்று தாவிரங்கே என்ன இது என்றே அன்னவன் இருவிழியால் எதிரின் உற்று பார்த்தான். நிச்சயமாய் அவர்தாம் என்றுரைத்தான். மங்கை நிசம் என்றான். பூரித்தான். மெல்லுடலின் மேல் கொச்சை வசம் இறுகினார்கள். கொச்சவளம் இறுக்கினாள். சிரித்தாள். கைகள் கொட்டினாள். ஆடினாள். ஓடலானால் பச்சை மயில் இங்கெங்கே அடடடா என்னே பறந்து வந்து விட்டாளே அவள்தான் என்று கச்சைதனை இறுக்கி எதிர் ஓடி வந்தான். கடிதோணினான். அத்தான் என்று அழைத்தே சேர்ந்தோடும் இருமுகமும் நெருங்கும் போது நெடுமரத்தின் மறைவு நின்று நீள் வாள் ஒன்று பாய்ந்தது மேல் அவன் முகத்தை அணைத்தாள். தாவி பளீர் என்று முத்தம் ஒன்று பெற்றாள். சேயின் சாந்த முகந்தனை கண்டாள். உடலை காணாள். தலை சுமந்த கையோடு தரையில் சாய்ந்தாள். தீந்தமிழர் உயர்வினுக்கு செத்தான். அன்பன் செத்ததற்கு செத்தாள். தென்னாட்டம் அன்னம் 2ஆம் பகுதி. முறையீடு. தருமபுர சந்நிதியில் இருவணிகர் திருமலைந்து மக்கட்கு செம்மை பாலிக்கும் தருமபுரம் வீட்டிற்கும் சார்ந்த குருமூர்த்தி சீர்மாசிலாமணி நேசிகனார் சேவடியில் நேர்மான நாயக்கன் நிதிமிக்க ஊர் மதிக்கும் நன்மறை நாயக்கன் இருவர் பணிந்தெழுந்து சொன்னார் தம்மக்கள் துயர் சரிதம். அன்னார் அருள்வார் மெய்யன் புடையிரே அப்பன் திருவுள்ள நாமறியோம் சிந்தை உருகாதீர் அன்பே சிவமென்று அறிந்தோன் அறியாதற்கு இன்புலாக சிறுமைதனை நன்றுரைத்தான். ஆதலினால் அன்னோர் அவன் உயிரை மாய்த்தாரோ தீதலால் வேறு தெரியாரோ சோதியான் சைவநெறி ஒன்றே வடக்கு சனங்கட்போர் உய்வளிக்கும் தாம் உணர்ந்திடுவர் மெய்யன்பீர்
பூங்கோதை தானும் பொன்முடியும் தம்முயிரை ஆங்கே கொடுத்தார் அறம் விதைத்தார் தீங்கு வடநாட்டில் இல்லா தொழிற்க வகை செய்தார் கடவுள் கருணை இதுவாம் வடவர் அழிவாம் குறுநெறியாதேனும் பழிக்கு பழிவாங்க உதல் சைவ பாங்கு கிழிவாம். வடநாட்டில் சைவம் வளர்ப்போம் கொலையினில் நடனமாட்டம் போடும் நமனைய கிடமாட்டும் தாளுடையான் தன்னருளும் சார்ந்தது கண்டோம் நம்மை ஆளுடையான் செம்மை அருள்வாளி கேளிர் குமரக்குருபரன் ஞானக்குருவாய் நமையடைந்தான் நன்றிந்த நாள் குருபரனுக்கு புரிந்தான். கைலாசபுரத்தில் நல்ல சண்முக கவிராயிருக்கும் மயில் நிகர் சிவகர்மிக்கும் வாயிலாம் பிள்ளையாக அயலவர் நகைக்கும் வண்ணம் குருபரன் அவதரித்தான். துயதினால் சென்னூர் எய்தி கந்தனை துதித்தார் பெற்றோர் 40 நாளில் வாக்கு நல்காய எங்கள் ஆவி தோற்பது திண்ணம் என்று சொல்லியும் இருக்கும்போது வேற்படை முருகப்பிள்ளை குருபரன் தூங்கும் வேலை சாற்றும் அவ்வூமை நாவிற் சடாச்சரம் அருளி சென்றான். ஊமையின் உயர்கவிதை. அம்மையே அப்பா என்று பெற்றோரை அவன் எழுப்பி செம்மையே நடந்ததெல்லாம் தெரிவித்தான். சிந்தை 5 கைம்பாவாய் வாழ்வான் நல்ல கணவனை பெற்றதை போல் நம்மையே மகிழ வைத்த நடமாடும் மயிலோன் என்றான் மைந்தனாம் குருபரன் தான் மாலவன் மருகன் வாழும் செந்தூரில் விஸ்வரூப தரிசனம் செய்வானாகி கந்தரின் கழிவென்பாவாம் கனிச்சாறு பொழிய கேட்ட அந்த ஊர் மக்கள் யாரும் அதிசய கடலில் வீழ்ந்தாராம். ஞான குருவை நாடிச் சென்றான். ஞான சத்குருவை நாடி நற்கதி பெறுவதென்றும் இணைந்தே தன் தந்தை தாயர்பால் விடையும் கேட்டான். ஆன பெற்றோரு வருந்த அவர் துயர் ஆற்றிச் சென்றான். கால்நிழல் போர் குமார கவி என்னும் தம்பியோட. மீனாட்சி அம்மன் பிள்ளை தமிழ் பாட விரைந்து தம்பி தானனை குறிப்பெடுக்க தமிழ் வளர் மதுரை நாடி போனார்கள். போகும்போது திருமாலை நாயக்கன் மன்னன் ஆணை கொண்டே எதிரில் வந்தே குருபரன் அடியில் வீழ்ந்தான். யானை மேல் பானை தேன் என்னையும் பொருளாய் எண்ணி எழுதரும் மங்கையர் கண்ணி அன்னை என் கனவில் தோண்டிய அடிகள் வரவும் நீவிர் சொன்னதற் தமிழும் பற்றி சொன்னதால் வந்தேன் யானை தண்ணீர் நீர் எழுந்தர்க தமிழுடன் என்றான் மன்னன். தெய்வீக பாடல் தன்னை திருவரங்கேற்று தங்க எய்துமா என்ற அனைத்தை மன்னன் ஏற்பாடு செய்தான். தேவர் துய்ய நற்றமிழ் சாராயம் துய்த்திடக் காத்திருந்தார். கையில்லாது இயங்கள் ஏந்தி கந்தர்வர் கண்ணாய் நின்றார். அவையிடை சிவை அரங்கிடை அரசன் ஓர்ப்பார் அறிஞர்கள் ஓர்ப்பால் கேட்க தெரிந்தவர் கலையில் வல்லோர் செந்தமிழ் என்பர் ஓர்ப்பால் இருந்தனன் அரியணை மேல இருந்தனன் குருபரன் தானே வருந்தனன் தமிழருந்த வட்டி இமைக்க ஆரம்பித்தான். அப்போது கூட்டத்தின் கண் அர்ச்சகன் பெற்ற பெண்ணால் சிப்பத்தை பிரித்தெடுத்த சீனத்து பொம்மை போன்றால் ஒப்பியே ஓடி வந்தால் காற்சிலம்பொலிக்க மன்னன் கை பற்றி மடியில் வைத்தான். கவிதையில் அளாவ வைத்தான். தெய்வப்பாடல். குமரகுருபரர் பாடல் கூறியிருப்பின் பொருளும் கூறி அமரப்பாய் தேர்ப்ப விருப்பம் ஆம்படி செய்தால் மற்றொரு அமுத பாட்டாராம் பித்தான். அப்பாட்டுக்கு இப்பாலெங்கும் சமானதம் ஒன்றிருந்ததில்லை சாற்றுவோம் அதனை கேட்பிற் தொடுக்கும் கடவுட் பழம் பாடற் பற்றொடை படையனே நரைப்படுத்த துறை தீந்தமிழ் ஒழுகும் நறுஞ்சுவையை அகந்தை கிழங்கை அகழ்ந்தெடுக்கும் தொழும்பர் உனக்கோயிற்கேற்றும் இலக்கிய வளர்ச்சி மைய இமய பொறுப்பில் விளையாடும் இளமான் பிடியே எரிதரங்கம் உடுக்கும் புவனம் கடந்து நின்ற ஒருவன் திருவுள் உள்ளத்தில் தொழுக எழுதி பார்த்திருக்கும் உயிர் ஓவியமே மதுகரம் வாய் மடுக்கும் குளர்காடை ஏந்து மிள வஞ்சி கொடியே வருகவே மலையத்துவசன் பெற்ற பெருவாழ்வே வருக வருகவே இறைவி மறைவி என்றந்த பாடல் சொன்னான் குருபரன். சிறுமி கேட்டு நன்று நன்றன இசைத்தான் நன்றன தலை அசைத்தான் இன்னொரு முறையை குறை இறந்தன பிறரும் கேட்க பின்னையும் குருபரன் தான் தமிழ்கனி பிழியும் காலை பாட்டுக்கு பொருளாய் நின்ற பராபர சிறுமி நெஞ்சு கூட்டுக்குள் கிளியாய் போந்து கொஞ்சினான் அரங்குதன்னில் ஏட்டினில் எழுத்தோடி இதயத்துச் சென்றதாலே கூட்டத்தில் இல்லை வந்த குழந்தையாம் தொழும் சீமாட்டி திருவடி சரணம். முழுது நூல் அரங்கேற்றி குடிமன்னன் குதிரையானை பழுதிலா சிவிகை செம்பொன் கணிகை பலவும் வைத்து தொழுதனன்
குருவென்ற அன்பின் துதி நூலும் நீதி நூலும் எழுதிய அனைத்தும் தந்தை சின்னாட்கள் இருந்து பின்னே தம்பியை இல்லம் போக்கி தான் சிராப்பள்ளியோடு செம்மை சேர ஆனைக்காவும் சென்று பின் திருவாரூரில் பைம்புணர் தாரூர் நான்மணி மாலை பாடி நம்மை வந்தடைந்த காலை நாம் ஒரு கேள்வி கேட்டோம். 5 பேரறிவும் கண்களை கொள்ள அளப்பொருள் கரணங்கள் 4 சிந்தையாக குணமொரு 3 திருந்து சாத்து விகமேயாக இந்துவாள் சடையான் ஆடுமானந்த எல்லையில் தனிப்பெருங்குத்தின் வந்து பேரின்ப வெள்ளத்தில் திளைத்து மாறிலா மகிழ்ச்சியின் மலர்ந்தா ஆகுமித்திருவி இருந்த அனுபவ பயனை கேட்ட ஈகுவோ கையிலேந்தும் இல்லாமை போல் தவித்து தேகமும் நடுங்கி நின்று திருவடிச் சரணம் என்றான். ஏகிப்பி வருக என்றோன் சிதம்பரம் ஏகி உள்ளான். சென்ற குருபரன்தான் திரும்பி வந்திடுமோர் நாளும் இன்றுதான் சிறிது நேரம் இருந்திடில் காணக்கூடும் என்று நற்றே ஏசிகர் தாம் இருநாய்கள் மாறும் கேட்க நன்றுற முடிந்தார் கேட்க நாயகர்மார் காத்திருந்தார். சிதம்பரம் சென்று திரும்பிய குருபரன் புள்ளிருக்கும் வேலூர் போய் புனைமுத்து குமரன் மீது பிள்ளை நூல் பாடி மன்றில் பெம்மானை மும்மணிச் சொல் தெள்ளு நீராட்டி பின்னும் சிதம்பரச் செய்யுள் கோவே அம்மைக்கு இரட்டை மாலை அருளினான் இருளொன்றில்லான் மூலும் அன்பார் பண்டாரம் மும்மணிக் கோவை கொண்டு ஆளுடை ஞானச்சானை அடிமலர் தொழுது பாடி நீளுற பரிசாய் பெற்ற நெடுநிதி அனைத்தும் வைத்து மீளவும் தொழும் சீடன்பால் விளம்புவான் ஞானமூர்த்தி. அப்பனே இது கேள், இந்த அரும்பொருள் அனைத்தும் கொண்டு செப்பிடும் வடநாடேகி சிவத்தருள் மங்களஞ்செய் அப்பாங்கில் உள்ளாரெல்லாம் அசைவர்கள் உயிர்வதைப் போர் தப்பில்லா சைவம் சார்ந்தால் அன்பிலே தலைத்து வாழ்வார் சைவனன் மடாலயங்கள் தாப்பிக்க கோயில் காண்க நைவாருக்கு சிவபெருமானின் நாமத்தால் உணவு நல்கும் சைவத்திரங்கள் கால்க தடாகங்கள் பூந்தோட்டங்கள் உய்வாக உயிரின் வேந்தன் உவப்பு உற செய்து மீள்க என்று நேசிகனார் சொல்லி இனிதாக ஆசி கூறி நன்றொரு துறவு காட்டி காவியும் நல்கி ஆங்கே இன்றொரு வட தேசந்தான் எம்பிரான் இருக்கையாகி தென்தமிழ் நாட்டினை போல் சிறப்பலாம் எய்த என்றார். மறைநாயக்கன் மானநாயக்கன் வாய்மூடி காத்திருந்தார். குறைவரு பரிசினங்கள் கூட்டமாய் தொடர அன்பால் இறைவனாம் தேசிகன் தாள் இறைஞ்சிய குருபரன் தான் பிறைச்சூடி தன்னை பாடி பெருஞ்சிறப்போடு சென்றான். இப்போதெப்படி நாயக்கன்மார்கள் தேசிகர் சரிதம் சொன்னார். செவி சாய்ந்தார் நாயக்கன்மார்கள் ஆசிகன் சொல்ல கேட்டார். அப்போது குருபரன் தான் தேசிகர் திருமண் வந்து சேர்ந்தது பார்த்திருந்தார். நேசத்தால் தேசிகர் தாம் நிகழ்த்திய அனைத்தும் கேட்டார். வடநாட்டை நோக்கி சென்ற வண்ணமும் பார்த்திருந்தார். உடன் சென்று வழி அனுப்ப ஒப்பினோர் தமையும் பார்த்தார். கடனாற்ற தேசிகருக்கு கைகளும் குவித்தார். செல்ல விடை கேட்டார். தேசிகர் தாம் விடை தந்தார். எனினும் அந்தோ அழுதிடு நாயகன்மார்கள் அழுது கொண்டே மீண்டார்கள். எழுதிய ஓவியங்கள் கலைந்தன என பதைத்தார். பழுதிலாயம் குடும்ப பரம்பரையால் இன்றேடு விழுதொடு சாய்ந்ததென்று விளம்பினார் உளம் பதைத்தே. நன்றி, வணக்கம். திருவாராத முத்தம் பாரதிதாசனின் நூல்.